அனைவருக்கும் தெய்வீக வணக்கம். நான் உங்கள் கார்த்திக். வெல்கம் டு டிவைன் ரூட் யூடியூப் சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது இன்றைய தினம் மார்ச் மாதம் 24ஆம் தேதி செவ்வாய்க்கிழமையும் சஷ்டி திதியும் சேருகின்ற மிக மிக அற்புதமான ஒரு நாள். மாலை குறிப்பிட்ட இந்த நேரத்தில் இந்த நம்பரை ஒரே ஒரு முறை உங்களுடைய உள்ளங்கையில் எழுதி பாருங்கள். எப்பேற்பட்ட தீர்க்க முடியாத கோடி கடனும் உடனே தீர்வதற்கான வழி பிறக்கும். நம்ம யூடியூப் சேனல்ல ஒவ்வொரு மாதமும் வரக்கூடிய சஷ்டி திதியை முன்னிட்டு அன்றைய தினம் முருகப்பெருமானை நினைத்து நாம் செய்ய வேண்டிய மந்திர ஜபங்கள், நாம ஜபங்கள், ரகசிய வழிபாட்டு முறைகள் மற்றும் தாந்திரிக முறைகள்னு பல பதிவுகளை பார்த்துக்கிட்டு இருக்கோம். அந்த வரிசையில இப்ப நம்ம பார்க்க போறது மிக மிக எளிமையான சக்தி மிக்க ஒரு லா ஆஃப் அட்ராக்ஷன் மெத்தட். இந்த மெத்தடை ஃபாலோ பண்ண போறவங்களுக்கு எந்த விதமான கட்டுப்பாடுகளோ தடைகளோ கிடையாதுங்க. இதுல எந்த ஒரு மந்திரங்களோ பூஜைகளோ இல்லாததனால இந்த மெத்தடை ஃபாலோ பண்ண போறவங்க நீங்க குளிச்சிருக்கணும்ன்ற அவசியம் கூட கிடையாதுங்க. அசைவம் நீங்க சாப்பிட்டு இருந்தாலும் இந்த டெக்னிக்கை ஃபாலோ பண்ணலாம். பெண்கள் தீட்டு நேரமாக இருந்தாலும் நீங்க இடைவெளி எடுக்கணும்ன்ற அவசியம் கிடையாதுங்க. மேலும் நீங்க வீட்ல இருந்து, கோவில்ல இருந்து, ஒர்க் பண்ற இடம், பிசினஸ் பண்ற இடம்னு நீங்க இருக்கும் இடத்துல இருந்து இந்த டெக்னிக்கை ஃபாலோ பண்ணிக்கலாம். இக வாழ்க்கையில நம்முடைய கடன் தொல்லை நீங்கணும்னா அதற்கு நவ கிரகத்தில் இருக்கக்கூடிய அங்காரகன் செவ்வாய் பகவானின் அருள் பூரணமாக தேவை. அந்த செவ்வாய்க்கு அதிபதியாக விளங்கக்கூடிய தெய்வம் முருகப்பெருமான். அந்த முருகப்பெருமானுக்கு உரிய சஷ்டி திதியும் செவ்வாய்க்கிழமையும் சேர்ந்து வந்திருக்கக்கூடிய இந்த அற்புதமான நாளில் நாம் செய்யக்கூடிய இந்த எளிமையான லா ஆஃப் அட்ராக்ஷன் மெத்தட்க்கு பல கோடி மடங்கு அதிகமான பலன்கள் கிடைக்கும். வெறும் இந்த நம்பரை மட்டும் கையில் எழுதினால் அவ்வளவு பெரிய கடன் நமக்கு தீருமானு உங்க நிறைய பேருக்கு சந்தேகங்கள் இருக்கலாம். இது சரியான சந்தேகம் தாங்க. ஆனால் வாழ்க்கையில எப்பவுமே நாம் செய்யக்கூடிய சின்ன சின்ன மாற்றங்களும் விஷயங்களும் தாங்க மிகப்பெரிய முன்னேற்றங்களை கொண்டு வரும். நாளும் கோளும் செய்வதைப் போல நல்லவர்கள் கூட செய்ய மாட்டாங்கன்றது பழமொழி. பொதுவாகவே கடனை தீர்ப்பதற்கான பரிகாரங்கள், தாந்திரிகங்களை செய்வதற்கு செவ்வாய்க்கிழமை உகந்த நாள். செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு நம்முடைய கடன் தொகையில் கொஞ்சமாவது திரும்ப செலுத்தினால் கூட போதும். அந்த கடன் மிக விரைவாக அடைவதற்கான வாய்ப்புகள் அமையும். அப்படிப்பட்ட செவ்வாய்க்கிழமையும் சஷ்டி திதியும் சேர்ந்து வந்திருக்கும் நாள் மிக மிக அற்புதமானது. முழு நம்பிக்கை மற்றும் உற்சாகமான மனநிலையோட இப்ப நம்ம பார்க்க போகும் இந்த எளிமையான மெத்தடை நீங்க ஃபாலோ பண்ணி பாருங்க. அனுபவ ரீதியாக பலன்கள் உங்களுக்கே தெரியும். இன்றைய தினம் இரவு 7:30 மணி வரைக்கும் தாங்க சஷ்டி திதி நமக்கு இருக்கு. அதனால இப்ப நம்ம பார்க்க போகும் இந்த மெத்தடை இன்றைய தினம் மார்ச் 24ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை மாலை 6:30 மணி முதல் இரவு 7:30 மணி வரை இருக்கும் இந்த ஒரு மணி நேரத்திற்குள்ள எப்ப வேணாலும் நீங்க ஃபாலோ பண்ணலாம். எப்பவுமே ஒரு திதி முடியும் நேரத்துல அதனுடைய ஆற்றல் மிக வலிமையாக இருக்கும். அதனால தாங்க மாலை நேரத்தில் இந்த மெத்தடை ஃபாலோ பண்றது உச்சக்கட்ட பலனை கொடுக்கும். இப்ப நம்ம பார்க்க போகும் இந்த ஏஞ்சல் நம்பரை ரெட் கலர் பென்ல மட்டும் தாங்க எழுதணும். சிவப்பு நிறத்துல நம்ம எழுதணும். ஏன்னா சிவப்பு நிறம் தான் அங்காரகன் செவ்வாய் பகவானுக்கும் முருகப்பெருமானுக்கும் உரியது. ஆண்கள் பெண்கள் யாராக இருந்தாலும் உங்களுடைய இடது உள்ளங்கையில, லெஃப்ட் ஹேண்ட் உள்ளங்கையில இப்ப நம்ம டிஸ்பிளேல தெரியக்கூடிய 1212 1212 அப்படின்ற இந்த ஏஞ்சல் நம்பரை ஒரே ஒரு முறை ரெட் கலர்ல நம்ம எழுதணும். எழுதி முடிச்சிட்டு 2 முதல் 5 நிமிடங்களுக்கு பொறுமையா ரிலாக்ஸ்டா அந்த நம்பரை நீங்க பாருங்க. எந்த ஒரு கோரிக்கையும் நீங்க வைக்க வேண்டாம். ஜஸ்ட் நீங்க பார்த்தாலே போதும். அதற்கு பிறகு உங்களுடைய ரொட்டீன் ஒர்க் என்னமோ, வழக்கமான வேலைகள் எதுவோ அதன் மீது நீங்க கவனத்தை திருப்புங்க. குறைந்தபட்சம் அரை மணி நேரம் இந்த நம்பர் நம்முடைய கையில் இருந்தாலே போதும். அதற்கு பிறகு வியர்வை பட்டோ தண்ணீர் பட்டோ அது அழிந்தால் பரவாயில்லைங்க. முருகப்பெருமானை மனதார நினைச்சுக்கிட்டே இந்த ஏஞ்சல் நம்பரை நம்முடைய கையில் எழுதணும். இப்ப நம்ம பார்த்ததை போல இந்த சிம்பிளான பவர்ஃபுல்லான டெக்னிக்கை இன்றைய தினம் நீங்க ஃபாலோ பண்ணி பாருங்க. கண்கூடாக பலன்கள் உங்களுக்கு தெரியும். அடுத்ததாக ஒரு முக்கியமான தகவல். நீண்ட நாட்களாக நம்ம கமெண்ட் பாக்ஸ்ல நீங்க கேட்டிருந்தீங்க, பண ஈர்ப்பு மாயமாலை, சீன வாஸ்து அதாவது ஃபெங்ஷுயி முறையில் வடிவமைக்கப்பட்ட பண ஈர்ப்பு மாயமாலை, மணி அட்ராக்ஷன் ஹேங்கிங். சில மாதங்களுக்கு முன்பாக இந்த பண ஈர்ப்பு மாயமாலையை நம்ம சேனல்ல அறிமுகப்படுத்தி இருந்தோம். 2 நாட்கள்லயே மொத்த ஸ்டாக்கும் நமக்கு காலி ஆயிடுச்சுங்க. நிறைய பேர் நீங்க திரும்ப வேணும்னு கேட்டிருந்தீங்க. இன்னொரு ஸ்டாக் இப்போ வந்திருக்குங்க. போன முறை இந்த பண ஈர்ப்பு மாலையுடன் லக்கி காயின் நம்ம காம்போல கொடுத்திருந்தோம். இந்த முறை தனவசிய வாராகியை நம்ம கொடுக்க போறோம். அழகான ஒரு போட்டோ, ஒரு முகவரிக்கு, அதாவது ஒரு அட்ரஸ்க்கு ஒரே ஒரு பண ஈர்ப்பு மாலை மட்டும் தாங்க இப்போதைக்கு அனுப்ப முடியுது. ஏன்னா எல்லாருக்குமே இது போய் சேரணும். ஏன்னா சில பேர் நீங்க ரொம்ப பல்கா ஆர்டர் பண்ணிடுறீங்க.
கேக்குறீங்க. அதனால தாங்க ஸ்டாக் உடனே காலியாயிடுது, எல்லாருக்குமே கொடுக்க முடியல. இது வியாபார நோக்கத்திற்காக செய்யறது கிடையாதுங்க. எல்லாருக்குமே இது போன்ற தாந்திரிக பொருட்கள் கிடைக்கணும், நல்ல பலன்கள் பெறணும்ன்றதுக்காக தாங்க இந்த முயற்சியை நம்ம எடுத்திருக்கோம். சரிங்க, இந்த பண ஈர்ப்பு மாய மாலையில என்னென்ன சூட்சமங்கள் இருக்கு, அதை எப்படி பயன்படுத்தணும்னு பார்க்கலாம். இதுல 6 எண்ணிக்கையில பண ஈர்ப்பு நாணயங்களை லக்ஷ்மி ரெட் கலர்ல இருக்கக்கூடிய ஒரு த்ரெட்ல கயிற்றில் நம்ம கட்டி கொடுக்கிறோம். அந்த 6 நாணயங்களிலும் பணத்தை வசியம் செய்யக்கூடிய சீன வார்த்தைகள் பொறிக்கப்பட்டிருக்கும். இக வாழ்க்கையின் அத்தனை சுகங்களுக்கும் 16 செல்வங்களுக்கும் அதிபதியாக விளங்கக்கூடிய கிரகம் சுக்கிர பகவான். அந்த சுக்கிரனுக்கு உரிய எண் நம்பர் 6. அதனால தாங்க 6 எண்ணிக்கையில இந்த பணவசிய நாணயங்களை நம்ம கட்டி கொடுக்கிறோம். முழுக்க முழுக்க இது பணவசியத்தை ஏற்படுத்தி தரக்கூடியது. இதுல இருக்கக்கூடிய இன்னொரு முக்கியமான சூட்சமம், இந்த 6 நாணயங்களுக்கு மேல இப்ப நீங்க டிஸ்பிளேல பார்க்கும் இந்த முடிவில்லா முடிச்சு, இன்ஃபைனட் நாட் நம்ம போட்டு கொடுக்கிறோம். இந்த முடிவில்லாத சூட்சம முடிச்சு நமக்கு அளவற்ற பணத்தை, நிரந்தரமான பணவரவை ஏற்படுத்தி கொடுக்கும். வீண் விரயங்கள், அனாவசிய மருத்துவ செலவுகள்னு இவை அனைத்தையும் கட்டுப்படுத்தி வீட்டில் நிரந்தரமாக செல்வ செழிப்பை தங்க செய்யும். இதை பயன்படுத்தும் முறை ரொம்பவுமே சிம்பிள் தாங்க. ஜஸ்ட் இதை நீங்க பணம் வைக்கக்கூடிய பீரோ இருந்ததுன்னா அந்த பீரோக்கு உள்புறம் அல்லது வெளிப்புறம் நீங்க மாட்டி வச்சிருங்க. இப்ப நீங்க டிஸ்பிளேல பார்ப்பதை போல ஜஸ்ட் நீங்க ஹேங் பண்ணி விட்டா, மாட்டி விட்டாலே போதும். இதற்காக பூஜைகள், மந்திரங்கள் எதுவுமே நீங்க செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. ஜஸ்ட் பணம் வைக்கும் இடத்துல நம்ம வச்சுட்டாலே போதும். நீங்க கேஷ் பாக்ஸ்ல அல்லது ஹேண்ட்பேக்ல பணம் வைக்கிறீங்கன்னா அந்த இடத்திலும் இந்த பண ஈர்ப்பு மாலையை நீங்க வச்சிருங்க. கடைகள், வியாபார ஸ்தலங்கள் இருக்குன்னா அங்க இருக்கக்கூடிய கல்லா பெட்டியில ஜஸ்ட் நீங்க இந்த பண ஈர்ப்பு மாலையை வச்சாலே போதும். பணத்தின் மீது உரசுவதை போல நம்ம வச்சோம்னா இன்னும் நமக்கு அதிகமான அதிர்ஷ்டம் கொடுக்கும். பணம் வைக்கும் இடத்திற்கு பக்கத்துல இந்த பண ஈர்ப்பு மாலையை வச்சாலே போதும், மேக்னெட் போல சர்றன்னு அது பணவசியத்தை ஈர்க்கும். சரிங்க, இந்த பண ஈர்ப்பு மாலையுடன் தனவசிய வராகி அன்னையினுடைய அற்புதமான போட்டோவை நம்ம கொடுக்கிறோம். இந்த போட்டோக்கு பின்னாடி ஃபுல்லாவே மேக்னெட் இருக்கும். ஏன்னா சில போட்டோஸ்ல எல்லாம் பார்த்தோம்னா நடுவுல சென்டர்ல ஒரு சின்ன மேக்னெட் வைப்பாங்க, அது ரொட்டேட் ஆகிட்டே இருக்கும், சுத்திக்கிட்டே இருக்கும். ஆனால் இந்த போட்டோக்கு பின்னாடி முழுமையா நம்ம மேக்னெட்டை வச்சிடுறோம். சோ நீங்க பீரோல இதை ஈஸியாக ஒட்டி வைக்க முடியும். பீரோல தான் வைக்கணும்னு கிடையாதுங்க, நீங்க பூஜை ரூம்ல வச்சுக்கலாம் அல்லது ஹேண்ட்பேக்ல கூட நீங்க போட்டு வச்சுக்கலாம். கடைகள், வியாபார ஸ்தலங்கள் வச்சிருக்கீங்கன்னா அங்க இருக்கக்கூடிய கல்லா பெட்டியிலும் இந்த தனவசிய வாராகியின் போட்டோவை நீங்க வைக்கலாம். 8 கரங்களுடன் சாந்தமாக இருக்கக்கூடிய தனவசிய வாராகி பொன்னிற பேக்ரவுண்ட்ல, கோல்டன் கலர் பேக்ரவுண்ட்ல, நல்ல சிவப்பு நிற ஆடையில வராகியை நம்ம வடிவமைச்சிருக்கோம். வராகி அன்னையினுடைய பாதத்திற்கு பக்கத்துல தன ஆகர்ஷண ஒரு சிறிய எந்திரத்தையும் நம்ம வரைஞ்சு கொடுத்திருக்கோம். பொதுவாகவே நம்ம சேனல்ல கொடுக்கிற எந்த ஒரு தாந்திரிக தெய்வீக பொருட்களாக இருந்தாலும் சரி, அதுல நிறைய சூட்சமங்கள் இருக்கும். இப்ப நீங்க போட்டோல பாக்குறத விட நேர்ல பார்த்தீங்கன்னா இன்னும் அழகா நல்ல ஜொலிக்கும் விதமாக அன்னை வாராகி இருப்பாங்க. இப்ப நம்ம பார்த்த பண ஈர்ப்பு மாய மாலை காம்போ வேணும்னு நினைக்கிறவங்க இப்ப நம்ம டிஸ்பிளேல தெரியக்கூடிய இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்க வாட்ஸ்அப்ல இருந்து ஜஸ்ட் ஒரு மெசேஜ் மட்டும் அனுப்பினாலே போதும். நம்ம டீம்ல இருக்கிறவங்க உங்களுக்கு தேவையான தகவல்களை கிளியரா கொடுத்துருவாங்க. இந்தியாக்குள்ள இருக்கிறவங்களுக்கு கொரியர் சார்ஜஸ் கிடையாதுங்க. வெளிநாடுகள்ல இருக்கிறவங்களுக்கு மட்டும் கொரியர் சார்ஜஸ் உண்டு. தேவைப்படுறவங்க நீங்க ஆர்டர் பண்ணிக்கலாம். சரிங்க, அவ்வளவுதான் இந்த பதிவு. நிச்சயமா உங்களுக்கு பயனுள்ளதா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்ததா இன்னொரு முக்கியமான தலைப்போட நான் உங்களை சந்திக்கிறேன். என்றும் அன்புடன் கார்த்திக். நன்றி.